வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகளையும், அதற்கான பின்பற்ற வேண்டிய ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும், அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முறை, விண்ணப்பம் கடைசி தேதி, என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன பணிச்சான்று பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, குறிப்பாக 7 முக்கிய தகவல் தான் இந்த வீடியோ பார்க்கிறோம். டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், இது 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறுகின்ற தேர்வு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது வேலை அரசு பள்ளி, அரசு உதவி பள்ளி, தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வாக அறிவிக்கப்பட்டது. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுவதற்கான லாஸ்ட் டேட் 10/4/2026. டிஎன்டிஇடி பேப்பர் 1 டீச்சர் ஸ்பெஷல் எக்ஸாம் டேட் 4/7/2026. பேப்பர் 2 ஒர்க்கிங் டீச்சர் ஸ்பெஷல் எக்ஸாம் டேட் 5/7/2026. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி தற்போது அரசு மற்றும் அரசு உதவி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு 2026 நடைபெறுகிறது. அரசு பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு டெட் தேர்வு ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 முறையே பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் ஜூலை 4 மற்றும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 10ஆம் தேதி கடைசி நாளாகும். திருத்தங்கள் ஏதும் இருப்பின் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மேற்கொள்ள முடியும். இதுவரை சமர்ப்பிக்காதவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தேதிக்குள் விண்ணப்பித்து தங்களது ஆன்லைன் அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து கொள்பவர்கள் மற்றும் பணிச்சான்றிதழ் பெற்று பயன்பெறக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் என்ன வகையான ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும், இது சார்ந்த அறிவிப்புகள் என்ன என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பு டெட் தேர்வு எழுத ஆசிரியர்களுக்கு பணிச்சான்று அவசியம். இதனை தங்கள் பணியாற்றும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பெற்று இந்த தேர்வை விண்ணப்பிக்க வேண்டும். டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க எமிட் ஐடி பெற காத்திருப்பவர்களுக்கு விரைவாக பணிச்சான்றிதழ் வழங்குமாறு ஆதிதிராவிட நல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது பணிச்சான்றல் பதிவேற்றம் செய்வது கட்டாயமாகும். அதேபோல ஆசிரியர்கள் தங்கள் பணிச்சான்றிதழை பெற உரிய ஆவணங்களுடன் அந்தந்த வட்டார கல்வி அலுவலரிடம் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் 2 தேர்வுக்கு டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 விண்ணப்பிப்பவராக இருந்தால் தனித்தனியான விண்ணப்ப கருத்துருவை சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல பணிச்சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் போது இணைக்க வேண்டிய ஆவணங்கள் விவரங்கள் குறிப்பிடப்பட்டது. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு வட்டார கல்வி அலுவலர் கையொப்பத்துடன் கூடிய 2 நகல்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியருடைய விண்ணப்ப கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பணி நியமன ஆணை நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். பணி பதிவேட்டினுடைய முதல் பக்கம் சமர்ப்பிக்க வேண்டும். முதலில் நியமனம் செய்யப்பட்ட பதவி பணிவரன் முறையுடன் சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது பணி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட பக்கத்தின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போதைய பதவியில் பணிவரன் முறை செய்யப்பட்ட ஆணை நகல் அல்லது பணி பதிவேட்டினுடைய பக்கத்தின் நகல் சமர்ப்பிக்க வேண்டும். டெட் 1 மற்றும் டெட் 2 விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான கல்வி சான்றிதழ் நகல்களுடைய சமர்ப்பிக்க வேண்டும். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை, அரசு செலுத்த வேண்டிய நிலுவை குறித்த சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஆசிரியர்கள் இந்த ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்து வட்டார கல்வி அலுவலரிடம் பணிச்சான்றிதழை பெற்று அதன் பின்னர் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதில் நீங்க டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்க விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பாக இதற்கான கடைசி தேதி 10. அதனால அதற்குள்ளாக உங்களுடைய பணிகளை முடித்து பணிச்சான்றிதழை பெற்று ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்படும். இந்த 7 முக்கிய தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோ லைக் பண்ணுங்க. மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவல்